விவாதத்தில் வாகை சூடிய கமலா ஹாரிஸ், சறுக்கிய டொனால்ட் ட்ரம்ப். ஏன்பா அமெரிக்காவில் நடந்த விவாதத்தை பற்றி நம்ம இந்தியாவில் பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தினுடைய பெரிய அண்ணன் அமெரிக்கா. அங்கே எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டிலையும் எதிரொலிக்கும். அங்கே வங்கிகளில் சீர்திருத்தம் என்றாலும் இங்கே எதிரொலிக்கும். அங்கே ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை என்றால் இங்கேயும் எதிரொலிக்கும். அங்கே எடுக்கின்ற ஒவ்வொரு பாலிசியும் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டிலையும் பிரதிபலிப்பதனால அமெரிக்காவில் அடுத்து யார் அதிபர், அதனால மற்ற நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன நன்மை? ஏன்னா இந்த விவாதத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்னுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே எப்படி இருந்தது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. கமலா ஹாரிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2025 எப்படி இருக்க போகுது தெரியுமா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு திட்டத்தை சொல்லிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய விவாதத்தில் நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டிருக்குது. இதன் மூலமாக உலக நாடுகளுக்கு என்ன நன்மை நடக்க போகுது, அமெரிக்காவில் என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆக வேண்டுங்க. சரி, ஏற்கனவே ஜோ பைடன் அவர்கள் ட்ரம்ப் இடத்துல விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஆனால் ஜோ பைடனுக்கு 83 வயசு. ஜோ பைடன் அவர்களால் ட்ரம்ப் அவர்களை எதிர்கொள்ளவே முடியல. அதனால ட்ரம்ப் அவர்கள் அந்த தருணத்தில் சாதித்தார் என்று சொன்னாங்க. அவருக்கு ஒரு எட்ஜ் இருந்தது, அவரை துப்பாக்கியில் சுட்ட பிறகு. அதனால வேட்பாளர் மாற்றினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஜோ பைடன் அவர்களே இப்ப இருக்கின்ற நிலைமையை புரிந்து கொண்டு நான் அதிபர் தேர்தலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு கமலா ஹாரிஸ் அவர்களை அதிபர் வேட்பாளராக நிறுத்தினாங்க. ஜனநாயக கட்சி என்று நினைக்கிறேன் நான். நம்ம ட்ரம்ப் அவர்கள் குடியரசுக் கட்சி சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு விவாதங்கள் நடந்திருக்கிறது. ஸோ அந்த விவாதத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டது என்பதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. நண்பர்களுக்கு வணக்கம், நான் எட்டியப்ப சூழன். கூடவே இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய லைக்ஸ் போட்டு விடுங்க. இப்போ வாங்க அரசியல் கட்சி அறிய ஆரம்பிக்கலாம். வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர். முதல்ல கமலா ஹாரிஸ் யாரு, ட்ரம்ப் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த விவாத மேடை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருந்தது அப்படின்றத பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம். கமலா ஹாரிஸை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துருக்கோன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு துணை குடியரசுத் தலைவர், அவ்வளவுதான் நம்ம பார்த்தது. ஆனா அவங்க ஒரு வக்கீல், அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலாகவும் கடந்த காலங்களில் வேலை பார்த்துருக்கிறாங்க. ஒரு பெண்ணு, அதனால அவங்களுக்கு வேற ஒரு முகமும் இருக்கிறது. ட்ரம்ப் யாரு? ட்ரம்ப் ஏற்கனவே அதிபராக இருந்தவர், ரியல் எஸ்டேட் அதிபர். அதையெல்லாம் தாண்டி அவர் நிறைய டிவி ஷோ பண்ணியிருக்கின்றார், ஆங்கரா இருந்திருக்கின்றார். அதனால இந்த விவாதங்கள் எல்லாம் பல தருணங்கள்ல பல ஆளுமைகளை வச்சு நடத்திருக்கின்ற காரணத்தினால அவரு மேடை பயமும் இருக்காது, ஆனா டிவி ஷோவில் கலந்துக்கிறமே அப்படின்ற எண்ணமும் இருக்காது. சாதா மக்களிடத்துல எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு பேசக்கூடியவராகத்தான் ட்ரம்ப் இருப்பாரு. அந்த டிவி ஷோவில் எந்தவித பதட்டமும் இருக்காது. அதுவும் இல்லாம அவர் நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கார்பரேட் நிறுவனங்களையும் பல ஆளுமைகளும் பல முறை சந்தித்திருக்கின்றார். அதனால கமலா ஹாரிஸ் அவர்களை எதிர்கொள்வது ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் இந்த விவாதத்துல ரொம்பவே கூலா இருந்தாங்க. நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான் அடிக்கடி கோபமே பட்டுக்கிட்டு கிடந்தாரு. ஆனா கமலா ஹாரிஸ் அவர்களை ட்ரம்ப் அவர்கள் எப்போதும் கோபப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா எந்த விதத்திலும் சரி கமலா ஹாரிஸ் அவர்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் இல்லை. ஆனா ட்ரம்ப் அவர்கள் இல்லாத போல அதெல்லாம் சொல்றாரு, தனி மனித தாக்குதலில் இறங்கிட்டாரு அப்படின்னு கோபப்படவும் இல்லை. ட்ரம்ப் அவர்கள் பேச பேச அவங்க அமைதி காத்தாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. மேடையில எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறது, அதிபர் வேட்பாளராக இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க எப்போதும் கோபப்பட்டு விடக்கூடாது. பெரிய நாட்டை நிர்வகிக்கக்கூடியவங்க எப்போதும் பதட்டமாகவும் கோபமாக இருந்தாங்கன்னா தவறான முடிவுகள் எடுப்பாங்க, அது நாட்டை பாதிக்கும் அப்படின்றதுனால எப்பவுமே கோபப்படுகின்ற அதிபர்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. கமலா ஹாரிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வைத்த ஒவ்வொரு கேள்வியும் அமைதியாக எதிர்கொண்டாங்க, பல பதிலடிகளை கொடுத்தாங்க. அதனால கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் விவாத நிகழ்ச்சியில ட்ரம்ப்புக்கு எத்தனை புள்ளிகள் கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏபிசி நிறுவனம் தான் நடத்திச்சு. அந்த நிறுவனமே ட்ரம்ப்புக்கு 46%, அதோட கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு 48% போட்டிருக்காங்க. ஃபாக்ஸா அவங்க 54% கமலா ஹாரிஸுக்கும் ட்ரம்ப்புக்கு 48% போட்டிருக்காங்க. அதோட CNN அவங்க கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு 59, நம்ம ட்ரம்ப் அவர்களுக்கு 51 போட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த விவாதம் நடந்து முடிந்த பிறகு அமெரிக்காவில் இருக்கின்ற ஒவ்வொரு செய்தி நிறுவனமும் கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் இந்த விவாத நிகழ்ச்சியில் அதிரடியாக முன்னிலை பெற்றார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி என்ன கமலா ஹாரிஸ் அவர்கள் பேசினாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா.
ட்ரம்ப் அவர்களாக இருந்தாலும் சரி, கமலா ஹாரிஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை பற்றி பேசினாங்க. முதல்ல பொருளாதாரத்தை பற்றி பேசினாங்க, ரெண்டாவது கருக்கலைப்பை பற்றி பேசினாங்க, மூன்றாவதாக வெளியுறவு கொள்கை பற்றி பேசினாங்க, நான்காவது குடியேற்றத்தை பற்றி பேசினாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகின்ற போது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த அமெரிக்கா அழிந்ததுக்கு காரணமே குடியேற்றிகளால தான். அவங்க அமெரிக்காவுக்குள்ள வந்து இங்க இருக்கின்ற வளங்கள்லாம் சுரண்டி தின்னாங்க. கடைசியில் இங்க இருக்கின்ற பெட்டே இருக்கக்கூடிய நாய் பூனைகள்லாம் திருடி வெட்டி தின்னாங்க. அதனால அமெரிக்காவை அழைக்கின்றார்கள் குடியேறிகள். அவங்க மீண்டும் அமெரிக்காவுக்குள்ள வந்துடக்கூடாது. அதற்காக நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நாம மெக்சிகோ எல்லையில ஏற்கனவே சுவர் கட்டணும். அந்த சுவரை மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் குடியேறிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களை பற்றி பெருசா எதுவும் பேசல. ஏன்னா அமெரிக்காவே ஒட்டுமொத்தமாக குடியேறிகளுடைய தேசம்தான். அதனால குடியேறிகளை பற்றி பேசணும்னா ஒட்டுமொத்த குடியேறிகளும் ஓட்டு போடுவாங்களா, அதனால பெருசா அலட்டி கொள்ளவே இல்லை. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் குடியேறிகள் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை அமெரிக்கன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடியுரிமை வாங்கிடுறாங்க. அது கூட நான் தடை பண்ண போறேன், அமெரிக்கா பூர்வக்குடி மக்களுக்கு தான் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்து அமெரிக்கா என் தேசம் என்று நினைக்கிறாங்களே அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு விதமாக ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறாருங்க. அதற்கு பிறகு பெண்கள் கருக்கலைப்பு, இதை ட்ரம்ப் பேசுகின்ற போது என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஆடா இந்த கருக்கலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமும் என்னென்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை அவங்க எடுத்துக்கிட்டோம். அதனால கருக்கலைப்பை பற்றி நான் எதுவும் சொல்ல போறது இல்லை அப்படின்னும், கருக்கலைப்பு என்பது ஆண் பெண் இருவரும் சார்ந்த விஷயம், ஒரு பெண் மட்டுமே பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா கமலா ஹாரிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துல பெண்களுடைய படுக்கை அறை வரைக்கும் எதுக்கு போறீங்க? பெண்ணுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெண்களே முடிவெடுத்துக்கிட்டுமே, நீங்க அதில் தலையிடுறீங்க. பெண்களுக்கு சுதந்திரமே கிடையாதா? கருக்கலைப்பது கூட நீங்க தான் முடிவெடுத்து சட்டம் ஏற்றுவீங்களா? அதனால ஒரு பெண் உடல் பற்றி பெண்ணே முடிவு செய்து கொள்ளட்டும். அவங்களே பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், குழந்தை பெத்துக்கணுமா பெத்துக்க கூடாது என்பதை அவங்களே முடிவு பண்ணிட்டுமே, நீங்க அதில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படும் அப்படின்னு கமலா ஹாரிஸ் அவர்கள் சொன்னாங்க. இரண்டாவது, கமலா ஹாரிஸினுடைய ஆட்சி இப்ப இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த பொருளாதார சீரழிவுக்கு கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் காரணம், ஜோ பைடன் அவர்களுடைய தவறான முடிவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சார். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விலை ஏறி இருக்கிறது, டாலர் மதிப்பு விழுந்து இருக்கிறது, பொருளாதாரமும் உயரல, வேலை வாய்ப்பும் குறைவாக இருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போருக்கு ஆயுத உதவியும் நிதி உதவியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல போர் செய்தாங்க. அப்படி போர் செய்கின்ற பொழுது ஏகப்பட்ட அமெரிக்கா தளவாடங்களை விட்டுட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 8 பில்லியனுக்கும் மேலான ராணுவ தளவாடங்களை விட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் அமெரிக்க பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினாரு. ஆனா இவையெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்க்கின்ற போது பொய். ஸோ இதெல்லாம் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆடாடா நாட்டை ஒட்டுமொத்தமாக சீரழிச்சிட்டாங்களா, ஆமா ட்ரம்ப் சொல்றாரு விலையேறி போய் கிடக்குது, ஆமா உண்மைதான் அப்படின்னு கண்டிப்பா நம்புவாங்க. ஏன்னா விலையேற்றத்தை ஒவ்வொரு மக்களும் உணர்கின்றார்கள் இல்லையா. அதனால ட்ரம்ப் கூடுதலா எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு பேசிட்டார். ஆனா கமலா ஹாரிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலத்தில் நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். பராக் ஒபாமா காலத்துல கூட தொற்று நோய் வந்தது. அந்த தருணத்தில் அவர் கையாண்ட மாதிரி நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் கையாளவே இல்லை. நீங்க 4 ஆண்டு காலமாக அமெரிக்காவை நாசம் பண்ணிட்டு போயிட்டீங்க. அன்றைய காலகட்டத்தில் இன்றைய வரைக்கும் இந்த அமெரிக்கா தூக்கி நிறுத்துவதற்கு எங்களுக்கு சரியா இருந்தது. அதனால ஒட்டுமொத்த பொருளாதார சீரழிவுக்கும் நீங்க தான் காரணம். நீங்க ஒரு வன்முறையாளர்கள். நீங்க ஒரு 3 நீதிபதிகளை நியமிச்சு நீங்க தேர்தலில் தோல்வி அடைஞ்ச உடனே அமெரிக்கா பார்லிமெண்டத்தை எந்த அளவுக்கு தாக்குதல் தொடுத்தீங்க, வன்முறையாளர்களை எப்படி ஏவி விட்டீங்கன்னு தெரியும். இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, தீர்ப்பு மட்டும்தான் பாக்கி. வந்த உடனே அவங்க தண்டவாளத்தில் ஏறும், நீங்க வன்முறையாளர்கள் தான் அப்படின்னும். அதோட போச்சுன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போரா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் அப்புறம் பாலஸ்தீன போரா இருந்தாலும் சரி, கமலா ஹாரிஸ் அவர்களை பார்த்து இஸ்ரேல் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆதரவாக இருக்கிறவங்களை எப்போதும் சரி ஆதரித்து பேச மாட்டாங்க அப்படின்னு கமலா ஹாரிஸ் மீது குற்றச்சாட்டு வைக்க, அது கமலா ஹாரிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எனக்கு இஸ்ரேலும் வேணும் பாலஸ்தீனமும் வேணும், 2 நாட்டையும் நான் ஆதரிக்கிறேன், அதே மாதிரி உக்ரைனும் ஆதரிக்கிறேன் ரஷ்யாவையும் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா இருக்கிற ஒத்த பேரும் ஓட்டு போட மாட்டான். அதனால தன்னுடைய எதிரி எப்போதும் ட்ரம்ப்புக்கு தான் கூட்டாளி என்று நமக்கு கூட்டாளி கிடையாது. உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சர்வாதிகாரியும் ட்ரம்ப் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்போ சீனாவினுடைய நெருங்கிய நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் தான். ஏன்னா நம்ம நாட்டில் எலக்ட்ரானிக் சிப்பை ஊக்குவிக்காம செமிகண்டக்டரை சைனாவில் இருந்து இங்க சிப்பை பொருத்தினார் தெரியுமா? அவன் உளவு பார்க்கறான்னு தெரிந்த பிறகு கூட நம்ம நாட்டை படி கொடுக்காரு ட்ரம்ப் அப்படின்னு ரஷ்யா மற்றும் சீனாவுடைய கூட்டாளி தான்
நம்ம ட்ரம்ப் அப்படின்னு போட்டு உடைச்சாங்க. ட்ரம்ப் அவர்கள் வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து நேர்த்தியா எதிர்கொண்டாங்க. கோபப்படவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே எதிர்கொண்டாங்க. நம்ம ட்ரம்ப் அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாரோ அதை உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி பதிலளிச்சாங்க. ஏன்னா ஜோ பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பை எதிர்கொள்ள முடியாததுக்கு காரணம் ட்ரம்ப் அவர்கள் என்ன கேள்வி வைக்கிறார் என்ற விஷயமானது அவரால் புரிந்து கொள்ள முடியல. அதனால பல தருணங்கள்ல வந்து சொதப்பிட்டாரு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது ஜோ பைடன் அவர்கள் தூங்கி விட்டதாக கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. தமக்கு நேரடி விவாதம் என்பது இதுதான் முதல் முறையாக இருந்தாலும் கூட கமலா ஹாரிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் சரி, மக்களிடையே பரிட்சயம் ஆகாதவர். இந்த டிவி ஷோ மூலமாகவும் எதிர் விவாதத்தின் மூலமாகவும் இன்னும் நிறைய மக்களிடையே போய் சேரணும். ஏன்னா பல இடங்கள்ல இன்னும் யாருக்கு ஆதரவு என்பது முழுமையா தெரியாத காலகட்டங்கள் இருக்குது. அமெரிக்காவில் அக்டோபர் மாசம் தான் தேர்தல். அதுலயும் இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆடியன்ஸ் கொண்ட ஒரு அரங்களை தான் நடத்தினாங்க. அதனால வந்திருக்கிறவங்க கண்டிப்பா தன்னை பாராட்டணும், தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு அதற்கேற்ற பதில் எல்லாம் அளிச்சாங்க. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் கமலா ஹாரிஸ் அவர்கள் எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால அவங்க தனிமனித தாக்குதல்ல இறங்கிட்டாங்க. கமலா ஹாரிஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க வலதுசாரி கிடையாது, இடதுசாரி, கம்யூனிஸ்ட். அவனுடைய தங்கை கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருக்கிறாங்க. அதனால இந்த நாட்டுக்கு ஒத்து வராத கொள்கை கொண்டவங்க அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நாட்டுக்கு என்றைக்குமே அவங்க வளர்ச்சியை கொண்டு வரல. இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியில என்னத்த சுகத்தை கண்டிட்டீங்க அப்படின்னு பேசினாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்புடைய கடந்த கால ஆட்சிகள், கடந்த கால நிலவரங்கள் எல்லாம் ட்ரம்ப்புடைய சீரழிவுக்கு எப்படி இருந்தது அப்படின்னும் நாட்டை பதட்டத்துக்குரிய நிலையில கொண்டு போய் சென்றார் என்று சொல்லிவிட்டு மாத்தி மாத்தி தமிழ்நாட்டில் எப்படி விவாதங்கள் நடக்குமோ, தேர்தல் கூட்டங்கள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியில நம்ம கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் ஸ்கோர் செய்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் சமூக வலைதளத்திலும் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு தான் ஆதரவு பெருகி இருக்கிறது. யார் யாரு இந்த விவாதத்திற்கு பிறகு எவ்வளவு மார்க் எடுத்தாங்க அப்படின்றதையும் அங்க இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் கருத்தா தெரிவித்திருந்தாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். சரி நண்பர்களே, இப்போ குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெறணுமா இல்ல ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் அவர்கள் வெற்றி பெறணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர்ல யார் வெற்றி பெற்றாலும் சரி அவங்க நாட்டுடைய நலனை அடிப்படையாக வைத்து தான் முடிவெடுப்பாங்க. அந்த முடிவு நம்ம நாட்டையெல்லாம் பாதிக்கும். ஸோ பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கு எதிரான சரியான வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அவர்கள் தான். இன்னைக்கு கருத்து கணிப்பின்படி கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு தான் ட்ரம்ப்பை விட கூடுதலான செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னும், பெண்கள் ஆதரவை ஒட்டுமொத்தமாக கமலா ஹாரிஸ் அவர்கள் பெற்றிருப்பதாகவும், குடியேற்றிகள் ஓட்டுரிமை பெற்றிருந்தால் அவையெல்லாம் கமலா ஹாரிஸுக்கு தான் விழு என்பதனாலையும் ட்ரம்ப் அவருடைய வெற்றியானது கேள்விக்குறியாயிருக்குது. என்னப்பா துப்பாக்கி சூடுலாம் நடந்தது, காதெல்லாம் குண்டடி பட்டாரு, ரத்தமெல்லாம் சிந்திச்சு. அதனால குடியரசுக் கட்சியிலிருந்து ட்ரம்ப் அவர்களை அவசர அவசரமாக குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிச்சாங்க. மக்களிடையே அனுதாபத்தை பெற்று வெற்றி பெற்று விடலாம், நாட்டுக்காக உழைப்பதன் காரணமாக தான் எதிரிகள் ட்ரம்ப்பை குறிவைக்கிறாங்க அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அதெல்லாம் எடுபடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் 3 மாத காலங்கள் இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் எப்படி சிறப்பாக செயல்பட போறாரு, அதை தாண்டி கமலா ஹாரிஸ் அவர்கள் இல்ல அவங்க ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸ் அவர்களும் இன்னொரு முறை நேரடி விவாதத்தில் கலந்துக்கணும், பல விஷயங்கள் பேசப்படாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே கமலா ஹாரிஸ் ஜோ பைடனுடைய விவாதம் வந்து 90 நிமிடங்களுக்கு மேலாக போயிடுச்சு. எப்போதும் டிவி ஷோ என்பது 90 நிமிடங்களுக்குள்ளாக தான் முடியும். ஆனா கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்டதுனால பேசப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் ட்ரம்ப் வந்து சரிக்கிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆதரவாளர்கள் ட்ரம்ப் மாஸ் காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். மொத்தத்தில் கமலா ஹாரிஸ் அவர்கள் ஒரு எட்ஜ் எடுத்திருப்பதாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகமும் சர்வதேச ஊடகமும் கருத்து தெரிவிக்குது. எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி.